100 ஆண்டுக்கு முன்பு நமது சமூகம் எப்படி இருந்தது, இப்போது நாம் எங்கு வந்தடைந்திருக்கிறோம் என்று சற்று நினைத்து பாருங்கள். இந்த மாற்றங்களை விதை தூவிய வைக்கம் போராட்டத்தின் 100ஆண்டு நிறைவு விழாவில் நாளை நான் நேரில் கலந்து கொள்கிறேன். இது ஒரு பேர் இவங்களுக்கு பேசிக்கிறது. சரி, எல்லாம் போனாங்க, போராட்டம் பண்ணாங்க, இருந்தாரு, இவரும் பங்கெடுத்தாரு, இல்லைன்னு மறுக்கல. காங்கிரஸ் கட்சியுடைய போராட்டம் நீங்க ஸ்டிக்கர் ஓட்டுறீங்களே, எப்படி 100 ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி இருந்தோன்னா, முதல்ல குடும்பத்துக்குள்ளேயே நீங்கள் முதல்ல கட்சியிலே சமூக நீதி இல்லை. இன்றைக்கும் இந்த பொய்யும் புரட்டுன்னு சொல்லிட்டு இந்த அரசியல் ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி யாரையோ படம் கொடுக்குறான், அதை ஓட்டி காட்டணும்லாம் போடாதீங்க தயவுசெய்து. நீங்கள் குறிப்பிட்டவங்க மட்டும் அதிக சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சருக்கு பதவியை வச்சுட்டு இருக்கிறீங்க. அதிக பெரும்பான்மை இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் கொடுத்துருக்கணுமா இல்லையா? பாளைய நுழைவு போராட்டம் இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு நீங்கள் எங்கேயாவது போயிருக்கீங்களா? இன்றைக்குமாவது போகிறீங்களா? கோயிலை பூட்டு போட்டுட்டு உனக்கு வேணாம் பிரச்சனை, எனக்கு வேணான்றதுக்கா தீர்ப்பு? அதுக்காக பெரியாருங்க பேசினாரு. பெரியார் மண் அதுக்காக இருக்குது. உங்களுக்கு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் செய்ததை நீங்கள் பெரியார் மண்ணில் இன்ன வரைக்கும் சாதிக்கல. அதுக்கப்புறம் காமராஜர் பரமேஸ்வரன் சொல்லிட்டு ஒரு அறநிலையத்துறையை கொண்டு வச்சுட்டு இருந்தாரு, இன்ன வரைக்கும் நீங்கள் செய்யவே இல்லை. கட்சிக்குள்ள இளைஞர் அணியிலிருந்து பாடுபட்டாருன்னா ஒன்ன மாதிரி 1000 மு.க. ஸ்டாலின்கள் கட்சிக்குள்ள பாடுபட்டு இழந்தவங்களாம் இருக்கிறாங்களா? அவங்க ஏன் அந்த இடத்துக்கு வர முடியல? RS பாரதி மேல திமுக நடவடிக்கை எடுத்துச்சா? 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணதா? எத்தனை முறை சர்ச்சைக்கான குரல் எல்லாம் வெளியிட்டு இருக்கிறாரு. அது அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துச்சுல திமுக. நீங்களும் ஆதவ அர்ஜுனுடைய தனிப்பட்ட கருத்து கட்சிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, சாதாரண கடந்து போக வேண்டியதானே. வேற இதுக்கு என்ன காரணத்தை நீங்க நினைக்கிறீங்க? வேற என்ன காரணம்னா கொத்தடிமை இந்த முறையில ஒன்னும் அப்படியே இருந்துகிட்டு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். போக்குவரத்து துறை மற்றும் மின்வாரியத்துறை 2 துறையிலுமே இழப்புகள் சந்தித்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் மத்திய தணிக்கை துறை கொடுத்திருக்கக்கூடிய தகவலின்படி சுமார் 48,000 கோடி அளவுக்கு இழப்புல போக்குவரத்து துறை இருப்பதாக ஒரு தகவல் வந்து. பரந்தூர் விமான நிலையம் அமைக்க போறாங்கன்னு சொல்லும் போது அதிமுக ஆட்சியில முதல் குரலை கொடுத்து, அது அப்ப நாங்க எதிர்கட்சியா இருந்தோம், ஆளுங்கட்சியா இருக்கிறோம், அப்படி பண்ண மாட்டோம். ஊடகமுமா அம்மா எல்லாருமே சொல்றோம். எது எப்படி இருந்தாலும் எதிர்காலத்துல ஒரு பெரும் நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த 38,000 ஏக்கர் விளைநிலங்களும் மிக மோசமான ஒரு பாதிப்பு நிலமற்ற ஒரு சமூகமாக இந்த இனத்தை மாற்றி கொண்டிருப்பதற்கு அடித்தளம் எடுக்கிறது திமுக. ஆண்டியாக்கக்கூடிய வேலையை திமுக உடனிருந்து செய்து கொண்டிருக்கிறது. எப்பவுமே திமுக காலகட்டத்தில் தான் இப்படி அத்துமீறி அநீதியான பல திட்டங்கள்லாம் உள்ள வரும். அதிமுக கட்டத்தில் வந்தோடனே ஒரு எதிர்ப்பு வந்தது, உடனே டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு சொல்லிட்டு ஒரு சட்டமே கொண்டு எந்த காலத்திலையும் எடுக்க முடியாத பண்ணிட்டாரு. அந்த மாதிரி ஒரு தீர்மானம் போட்டு பண்ணணுமா இல்லையா? ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம். நான் பாசு ராகவேந்திரன். பேசாததை பேசுவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ராகவ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? மழையெல்லாம் எப்படி இருக்கு? மிகச் சிறப்பா இருக்கு. திருப்பி வந்திருக்கீங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு. ஆமா, திருப்பி ஒரு காட்டி டிசம்பர் புரட்டி போடுமோன்ற ஒரு பயம் இருக்கு. அரசுக்கு இருக்கு. காலையில ரொம்ப வலுத்த மழையா இருந்தது. ரொம்ப அது வழக்கம் விட இன்னைக்கு காலையில ஒரு பேய் மழை மாதிரி அடிச்சு ஓஞ்சி இருந்தது. தெரியல எப்படி ஆகுன்னு தெரியல. ஒன்னும் 4 நாள் இருக்குதுன்றாங்க, என்ன ஆகுன்றது தெரியல. நான் காலையில ஒரு காமெடி பார்த்தேன். பாத்தீங்களா, இந்த மழைக்கெல்லாம் பாலத்து மேல யாரும் காரை நிறுத்தவே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லிடுறாரு. அதுக்கு இன்னொருத்தர் சொல்றாரு, அட வெண்ண பாலமே இல்லடா, அங்க பாலத்தோட மொத்தமா எடுத்துட்டு போயிருச்சுடா அப்படின்னா. இந்த மழைக்கு எந்த பாலம் போகுதுன்னு தெரியல, அது பார்க்கலாம் நம்ம. இன்றைய முதல் செய்தியாக நம்முடைய மாநிலத்தின் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு காணொளி வெளியிட்டு அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். நாளை 100ஆண்டு விழா நடக்க இருக்கிறது. அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய வைக்கம் ஏரியால வைக்கம் போராட்டத்தின் 100ஆண்டு விழாவின் நிறைவு நாள் நாளைக்கு. அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய வரலாறு ஒரு சிறு காணொளி படம் மாதிரி ஒரு காணொலியை போட்டிருந்தாரு. அதை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதற்கு மேல ஒரு வாசகம் இருந்தது. 100 ஆண்டுக்கு முன் நம் சமூகம் எப்படி இருந்தது, எங்கே இருந்தது? 100 ஆண்டுக்கு முன்பு நமது சமூகம் எப்படி இருந்தது, இப்போது நாம் எங்கு வந்தடைந்திருக்கிறோம் என்று சற்று நினைத்து பாருங்கள். இந்த மாற்றங்களை விதை தூவிய வைக்கம் போராட்டத்தின் 100ஆண்டு நிறைவு விழாவில் நாளை நான் நேரில் கலந்து கொள்கிறேன் என்று போட்டிருக்காரு. 100 ஆண்டுக்கு முன்னாடி ஏன் தம்பி காலையிலே இந்த கேள்வி கேட்கணுமா தம்பி?
என்ன இதனா வந்து ஒரு பழிவாங்க நோக்கத்தோடவே வரியா? இல்ல இன்னும் 100 ஆண்டு போனாலும் இந்த கேள்வி தொடர்ந்து இல்ல நான் 100 ஆண்டு இருக்கணும் இல்ல இந்த மாதிரி கேள்வியை வச்சுட்டு எப்படி ஒரு இது பண்ணினா அக்கப்போரால இருக்குது. நான் என்ன கேள்வி கேட்கறேன், முதல்ல நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறீங்களா? இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது? இதுக்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம்? வைக்கம் பெரியார் இன்றி அமையாத உலகம் அப்படின்னு கூகுள் அடிச்சா கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் படிச்சேன், அதுல நான் தெளிவாக ஒரு பெரிய கட்டுரை எழுதி ஒரு பெரிய விவாதம் ஏற்கனவே பேசப்பட்டது. இன்ன வரைக்கும் அந்த திராவிட தொடர்பு பதிலே சொல்லலை. இந்த வைக்கம் போராட்டம் என்பதே வந்துட்டு திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பகுதியில் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த உள்ளூர் நிர்வாகி மாதவன் என்கிறவர் தான் இந்த போராட்டத்தை வந்து முத தொடங்குறாரு. அந்த கோயிலுக்குள்ள இந்த மாதிரி வந்து அந்த குறிப்பிட்ட வீதிகளில் யாருமே அந்த மேனன்களை தவிர வேறு யாருமே நம்பூதிரிகள் மேனன்கள் இப்படின்னு உயர் சாதிகளை தவிர மற்ற பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கூட ஒரு பகுதி உட்பட யாரையும் தெருவிலேயே நடமாட அனுமதி இல்லைன்றதை எதிர்த்து அவர் தான் அதை தொடங்குறாரு. அந்த போராட்டம் பெரிய அளவில் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர் கேபி கேசவ மேனன். அப்போ தலைவர் செக்ரட்டரியா இருந்தது வந்து ஜார்ஜ் ஜோசப்னு சொல்லிட்டு பேரு. அந்த ஜார்ஜ் ஜோசப் செக்ரட்டரி வந்து சாதாரண ஆள் இல்லை. அந்த காலகட்டத்தில் பாரிஸ்டர் பட்டம் படித்தவர், காந்தியோடு நெருக்கமாக காந்தியோடு நினைத்த நேரத்தில் பேசி சந்திக்கக்கூடிய நபர். இன்னும் சொல்ல போனால் காந்தி எப்பொழுதெல்லாம் கைதாகி சிறைக்கு செல்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் நடத்திய அந்த ஆங்கில நாளேட்டினுடைய ஆசிரியர் பொறுப்பை எடுத்து நடத்தி கொண்டிருந்த மிகப்பெரிய ஒரு ஜாம்பாவன் ஜார்ஜ் ஜோசப். தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அவர். திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்குள் நெல்லை அந்த பகுதியில தான் வர்றாரு. பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர். இன்னைக்கு மதுரையில தேவர் சிலை இருக்குல்ல, தேவர் சிலை தாண்டி அந்த பாலை ஏறி இறங்கும் போது சின்னதா ஒரு பார்க் இருக்கும். அதுல இத்தனோண்டு ஒரு சிலை ஒன்று மார்பு அளவுக்கு இருக்கும், ஒரு தூண் மாதிரி போட்டு ஒரு மார்பு அளவு நிறுத்திட்டு நீங்க நல்லா உத்து தொடச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்கும். ஓகே, அந்த மனிதர் தான் இந்த போராட்டத்தினுடைய வீரியம் எப்படிப்பட்டது, இது வந்து எவ்வளவு அநீதியாக நடந்திருக்குன்னு காந்தி கிட்ட போய் சொல்றாரு. காந்தி என்னன்றாரு, இது வந்து சரியான ஒரு போராட்டம், இந்த காலத்துல இப்படி நடந்துகிட்டு இருக்குது, இப்படியே அனுமதிச்சிருந்தா சுதந்திர போராட்டம் நமக்கு பாதிக்கும், எல்லா மக்களும் சேர்ந்து தானே சுதந்திரத்துக்காக போராடணும், அப்ப அதை நீங்க நடத்துங்கன்னு இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. இது வந்து வேற மாதிரி திருச்சி கொண்டு போயிடுவாங்க நீங்க முன்ன நின்று நடத்துனீங்கன்னா. ஜார்ஜ் ஜோசப் கிறிஸ்டின் இல்ல, அது சமஸ்தானத்தின் கீழே மத பிரச்சனையா மாறி, அதனால உங்களுக்கு கேசவ மேனன் தலைமையில நீங்க நடத்துங்க அப்படின்றப்ப கேசவ மேனனை முன்ன நிறுத்திட்டு அவர் தான் தலைவர், மீதி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அந்த டோட்டலா அவர் தான் நடத்துறாரு. இந்த போராட்டத்தினுடைய மாதவன் நடத்துற காலகட்டத்திலேயே கொஞ்சம் பேர் கைது பண்றாங்க. அப்புறம் இதெல்லாம் ஒரு பெரிய ஒருங்கிணைந்த, காந்தி சொன்னதின் பேர்ல பெரிய ஒருங்கிணைந்த ஒரு போராட்டம் நடத்துறப்ப அந்த போராட்டம் வந்து எல்லாருமே கைது பண்ணி 100 கணக்குல எல்லாருமே கைது பண்ணி சிலைக்கு போயிடுறாங்க. ஓகே, சிறைக்கு போயிட்ட உடனே அந்த போராட்டம் தீர்த்து போயிடக்கூடாது. உடனடியாக என்ன பண்றாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு கடிதம் எழுதுறாங்க. ஏன்னா காந்தி ஏற்கனவே சொல்லியிருந்தார் இந்த போராட்டத்தை விட்டுடாம எல்லாம் நடத்தணும். அப்ப பக்கத்துல எங்க இருக்குது, அடுத்தது சென்னை ராஜதானி. அப்ப தமிழ்நாடு இல்ல, சென்னை ராஜதானி, அந்த பக்கம் மைசூர் சமஸ்தானம். இப்ப இதுக்கெல்லாம் கடிதம் எழுதுறாங்க. அப்படி ஒரு கடிதம் இங்க எழுதப்பட்ட போது இங்க வந்து ஈவே ராமசாமி நாய்க்கர் என்கிறவர், பெரியார் இல்ல, காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர், அவருக்கு இந்த கடிதம் வருகிறது. கடிதம் வந்த பிறகு இந்த கடிதத்துக்கு உடனடியாக ரியாக்ஷன் பண்ணவே இல்லை. 10-15 நாட்களுக்கு மேல இந்த போராட்டத்துக்கு போய் முனைப்பார் நடத்தணுன்றது போகலை. என்ன காரணம்னா ஒரு தயக்கம் இருந்தது பெரியாருக்கு, இந்த ஈவே ராமசாமி நாய்க்கருக்கு. அப்ப நாய்க்கர் தான் சொல்லுவாங்க, நம்ம நாய்க்கர்னே பேசுவோம். சரி, நாய்க்கருக்கு அப்ப ஒரு தடங்கள் இருந்தது. காந்தி கோபித்து கொண்டதாக இதனால வந்து ஒரு பேச்சும் இதுல இருந்தது. சரி, ஏன் போகல அப்படின்னாக்கா அங்க அந்த பிரச்சனைக்கு மைய காரணமா இருக்கக்கூடியவர்கள் மேனன் நம்பூதிரிகள். வர்த்தக ரீதியாக ஈரோடு வழியாக சென்னை வரும்போது ஈரோட்டில் தங்கி இவருடைய தந்தையார் இருக்கக்கூடிய இந்த அவரு ஒரு பெரிய வியாபாரியா இருக்கிற தங்கிய அந்த நட்பு எல்லாம் இருக்குது அவங்களுக்கு. அந்த நட்பு அடிப்படையில் இருக்கக்கூடியவர்களோட எதிர்த்து போகணுமான்னு ஒரு தயக்கம். பிறகு காந்தி கடிந்து கொண்டதின் பேரில் ஒரு போனதாக கட்சியினுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு காங்கிரஸ் கட்சியினுடைய சென்னை ராஜதானியினுடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக ஈவே ராமசாமி நாய்க்கர் அங்கே போய் கலந்துக்கிறார். இதுல பெரியார் எங்க இருக்கிறாரு, பெரியார் என்ற பட்டம் எப்போ கொடுத்தாங்க? ஆக இந்த போராட்டம் முழுக்க காங்கிரஸ் கட்சி முன்னெடுத்திய போராட்டம். காங்கிரஸ் கட்சி தான் இந்த ரைட் பர்சன், காங்கிரஸ் கட்சி தான் இதுக்கு அத்தாரிட்டி. நான் சொல்லல, பல இடங்கள்ல காங்கிரஸ் கட்சியில இன்றும் செய்தி தொடர்பாளராக மிக மூத்த தலைவராக பெருந்தலைவர் காமராஜரோட ஒரு மாணவனாக இருந்தவர் திருச்சி வேலுசாமி அவர்கள் பல முறை பேசியிருக்கிறார். அவர் தொகுத்து எழுதி கொண்டிருக்கிற ஒரு புத்தகத்துல இதெல்லாம் குறிப்புகளாக வருகிறது. நடந்ததை நடந்தபடியே சொல்லி முடிக்கணும்னு எழுதுற இதெல்லாம் இருக்குது. ஓகே.
இதை தாண்டி நான் ஒன்று எழுதினதுல இருக்கு. இங்கிருந்து போன உடனே யாரை எதிர்த்து போராட்டம் பண்ணணுமோ அவங்க வீட்டிலேயே தங்கி விருந்து. இது கேட்டாக்கா அவருடைய நேர்மை எப்படி, அங்கேயே தங்கி அங்கேயே அவர்களையும் எதிர்த்து அங்கேயே சாப்பிட்டு விட்டு அடுத்த நாள் அங்கேயே எதிர்க்கிறது. இது ஒரு பேர் இவங்களுக்கு பேசிக்கிறது. சரி, எல்லாம் போனாங்க, போராட்டம் பண்ணாங்க, இருந்தாரு, இவரும் பங்கெடுத்தாரு, இல்லைன்னு மறுக்கல. காங்கிரஸ் கட்சியுடைய போராட்டம் நீங்க ஸ்டிக்கர் ஓட்டுறீங்களே எப்படி? அதன் பிறகு அவர் திராவிட கழகம் நீங்க மட்டுமே போராடல ராகவ். முதல்ல நீங்க உங்க தலைமையில பெரியார் திராவிட கழகம் தலைமையில அங்க நடக்கல அந்த போராட்டம். பிறகு காங்கிரஸ் கட்சி பின்வாங்கிடுச்சு போயிடுச்சுன்னு கதெல்லாம் விடுறாங்க. எது எப்படி இருந்தாலும் அது அவங்களுடைய போராட்டம். அப்படி எதுவும் பின்வாங்கலை. இறுதி வரைக்கும் அவர்கள் போராடி கொண்டிருந்தார்கள். இவர் போய் பின்னாடி பங்கெடுத்து கலந்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டிலிருந்து பல தலைவர்களும், அப்பொழுது இளைஞராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் உள்ளிட்டவர்கள் அந்த போராட்டத்தை போய் கலந்துட்டு வந்தாங்க. இங்கிருந்து பக்தவச்சலம் போய் வந்திருக்கிறாங்க. பெருந்தலைவர்கள் எல்லாம் அங்கே போய் வந்திருக்கிறாங்க. இவர் மட்டுமே அங்கே போய் நின்றுக்கிட்டு பண்ணல, எல்லாருமே சிறை பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் சிறையிலிருந்து தீர்க்கமாக இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அந்த போராட்டம் காங்கிரஸ் கட்சியுடைய போராட்டம் நீண்ட நெடிய காலம் நடந்துகிட்டு இருக்குது. உடனே இவர் வலியுறுத்தினார், இவர் பின்வாங்க மாட்டோம்னாரு. அந்த ராணியார் இருக்காங்க இப்படி சொன்னாரு, அப்படி சொன்னாருன்னு இந்த கதை ஸ்டிக்கர் ஓட்டுற கதை இருக்குல்ல, ரொம்ப வேணாம். அங்க கேரளா அவனுடைய ஹிஸ்டரி இருக்குல்ல, இவர் ஒரு பொருட்டாவே இல்லை. இவரும் ஒருவர், அவ்வளவுதான். இவங்க தான் மானம் போயிடக்கூடாதுன்னு அங்க இடத்த வாங்கி அங்க நினைவு தூணை கட்டி அங்க சொந்தமா இவங்க பணத்துல தான் அதெல்லாம் கட்டி, அந்த கேரளா கவர்மெண்ட் அப்படி எதுவும் வரலாறு எழுதல. வைக்கம் ஹீரோ அப்படிங்கறத வைக்கம் ஹீரோன்னு கேரளா சொல்லணும், நீங்க சொல்லக்கூடாது. சரி, இவர் இவ்வளவு தீர்க்கமா போராடின அந்த பெரியார் அங்கதான் அந்த பிரச்சனை. தமிழ்நாட்டுல அந்த பிரச்சனை எதுவும் இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? அந்த காலகட்டத்துல, அந்த காலகட்டத்தை இன்னைக்கு இருக்கட்டும், இன்னைக்கு நம்ம பேசுவோம். ஒரு ஸ்டாலின் ஐயா சொல்கிறார், 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், 100 ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி இருந்தோம்னா, முதல்ல உன் குடும்பத்துக்குள்ளேயே நீங்க முதல்ல உன் கட்சியிலே சமூக நீதி இல்லை. இன்னைக்கும் இந்த பொய்யும் புரட்டுன்னு சொல்லிட்டு இந்த அரசியல் ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி யாரையோ படம் கொடுக்குறான், அதை ஓட்டி காட்டணும்லாம் போடாதீங்க தயவுசெய்து. இன்னும் எவ்வளோதான் உங்களை கேட்கறது? எத்தனை காலத்தில் இந்த ரீலே ஓட்டிக்கிட்டு இருக்க போய் அந்து போன ரீல் இது. 100 ஆண்டு காலம் முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? இன்றைக்கும் வேங்க வயல் தண்ணி தொட்டியில் மரத்துக்கு உங்கள் பெரியார் மண்ணு தானே. இன்றைக்கும் விழுப்புரம் பக்கத்தில் மேல்பாதி கிராமத்தில் அதுவும் மண்ணு தானே. சரி, காந்தாரி அம்மன் இருக்குது, எங்கே இருக்குது? குறிஞ்சாங்குளத்தில். அது இன்ன வரைக்கும் உங்களால் ஒரு சிலை வைக்க முடியல. பெரியார் மண் இல்லை, வெக்கமா இல்லை உங்களுக்கு? பரவலாக சாதிய சிந்தனை இன்னைக்கும் இருக்குதா இல்லையா? கேட்டால் முன்பை விட எவ்வளவு படிப்படியாகத்தானே குறைந்து வர. என்ன படிப்படியாக? ஒன்னுக்கு பின்னாடி அதிகாரத்துக்கு அந்த ஈழ மண்ணில் இருந்து எப்படிலாம் அதிகாரம் வச்சுட்டு போயிருந்தாங்கன்ற கண்ணெதிர்க்கு நீங்க பாக்குறீங்க. ஆனா இன்னைக்கும் பரவலாக இன்னைக்கும் ஒரு கிராமத்துல சேலம் பக்கத்துல டாக்குமெண்ட்ரி இப்ப பார்த்த சமீபத்துல செருப்பு போட்டுக்கிட்டு அந்த பகுதிக்குள்ள போக, அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிறதெல்லாம் வச்சு நீ அங்கொன்று இங்கொன்றுன்னு இல்லை, இதுதான் உங்களுடைய அடையாளமே. அங்கொன்று இங்கொன்றுன்னு இல்லை, உன் கட்சிக்குள்ள நீ என்ன அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிற? அங்கேயே சாதிய சிந்தனை இருக்கிறது. நீங்க குறிப்பிட்டவங்க மட்டும் அதிக சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சருக்கு பதவியை வச்சுட்டு இருக்கிறீங்க. அதிக பெரும்பான்மை இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் கொடுத்துருக்கணுமா இல்லையா? விகிதாச்சார அடிப்படையில் வழக்கறிஞர்களை போடணுன்றப்ப இடஒதுக்கீடு அடிப்படையில் இதை பின்பற்ற முடியாதுன்னு சொன்ன பதில் நீங்க தானே. நீதி கட்சி பின்வந்த சமூக நீதி பேசிக்கிட்டு இருக்கிற நீங்க தானே அந்த பதில் திருமாவளவனுக்கு கொடுத்துருக்கீங்க. கோர்ட்ல வழக்கு போட்ட திருமாவளவன் எல்லாம் பேசியிருக்கிறோம்ல. சரி, இங்கே அந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனை நடந்ததா இல்லையா? காங்கிரஸ் கட்சி ஆலய நுழைவு போராட்டம் முன்னெடுக்குது. மிக பெரும் அளவுல மாவட்ட பொறுப்பு இருக்கக்கூடிய பிராமணர்கள் தலைமையில அந்த போராட்டம் நடந்தது. அதுக்காக அந்த சாதி கட்டுன்னு சொல்லுவாங்க, சொந்த சாதியிலிருந்து அந்த பிராமண தலைவர்கள் நீக்கப்பட்ட வரலாறுலாம் நம்ம இதுல லட்சுமண ஐயரை பத்தி ஒரு இது போட்டிருக்கோம். உங்களுக்கு வைத்தியநாத ஐயர் மதுரையில, பாஷாய ஐயர்னு சொல்லிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர், பல பேரும் பல கோயில்கள் இருந்தது. அப்போ மூடிக்கிட்டு உட்காந்துட்டு நீங்களே பங்கெடுத்துக்கவே இல்லை அந்த போராட்டத்துல. ஏன் பங்கெடுத்துக்கல? சரி, காங்கிரஸ் நடத்துறதுல நாங்க நடத்த மாட்டோம், நீங்க தனியா வந்துட்டீங்க, கரெக்டா? நீங்க இறங்கி எங்கேயாவது நடத்திருக்கீங்களா தமிழ்நாட்டில்? எங்கேயாவது ஒரு இடம் இந்த கேள்வி விவாதம் வந்திருந்தோடனே ஐயா சுபவீரபாண்டியன் ஒரு பதிவு போட்டிருந்தார். திருவண்ணாமலை கோயில் இருக்குது, 2 பேர் இந்த தேதியில் இப்படி வந்தார்கள் அப்படின்னு விடுதலை நாளேட்டில் ஐயா அறிவிச்சுட்டு இந்த இதில் இந்த போராட்டம் என் தலைமையில் நடக்கும் அப்படின்னு எங்கேயாவது நடத்திருக்கீங்களா? ஆலய பிரவேசம் இங்கே, ஆலய நுழைவு போராட்டம் இங்கே, ஒடுக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு நீங்கள் எங்கேயாவது போயிருக்கீங்களா? இன்னைக்குமாவது போகிறீங்களா? கோயிலை பூட்டு போட்டுட்டு உனக்கு வேணாம் பிரச்சனை எனக்கு வேணான்றதுக்கா தீர்ப்பு? அதுக்காக பெரியாருங்க இதுக்கு பேசினாரு. பெரியார் மண் அதுக்காக இருக்குது, கோர்ட் இருக்குதுன்னு. அப்புறம் எதுக்கு நீங்க நூற்றாண்டு எவ்வளவு இருந்தது எப்படியே மாறிடுச்சு. நீங்க ஒன்றும் மாறாம இருக்கிறீங்களே சாமி, நீங்க ஒன்றும் மாறாம இருக்கிறீங்க. மன்னராட்சி மாதிரி நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்களே. பெரியார் இதோ பேசினாரு. முதலமைச்சரே பொய் தான் சொல்றாருன்னு சொல்ல வரீங்க?
பக்காவா போய் ஸ்டிக்கர் ஒட்டுற அரசியலை திரும்ப திரும்ப செய்துட்டு இருக்கிறார். பல முறை இதை உடைச்சாச்சு நம்ம. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த காங்கிரஸ்காரங்க இருக்காங்கல்ல, கான்ட்ராக்டுக்காக வேண்டி இதெல்லாம் எதிர்த்து பேசி இது எங்களுடைய போராட்டம்னு பேசுற மாதிரி இன்ன வரைக்கும் ஒருத்தர் கூட பேசல. 4 நூற்றாண்டுகளுக்கு மேல. அப்போ 4 நூற்றாண்டுகளுக்கு மேலேயே இந்த மாதிரி மாறிட்டாங்க தமிழ்நாட்டுல. இவங்க காங்கிரஸ் பேசாதத திமுக பேசுது. ஒருத்தர் 2 பேர் திருச்சி வேலுசாமி ஐயா மாதிரி யாருன்னா ஒருத்தர் பேசுவாங்க. வேற யார் பேசுறாங்க? இது முழுக்க முழுக்க காங்கிரஸினுடைய போராட்டம். பெரியார் பங்கெடுத்துக்கிட்டு கடைசி கட்டம். அவங்களே ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அது வந்து தீர்வு வந்து வருது. அது எப்படி அவருடைய ஒத்த நபருடைய வெற்றியாக இருக்கும். பல முறை கேட்டாச்சு, பேசியாச்சு. காங்கிரஸ்ல இதை பேசி உரிமை கொண்டாடி இருக்கணும். நாங்கள் நடத்தணும் அந்த மண்ணில் ஆலய பிரவேச போராட்டம் நடத்தணும். இந்த மண்ணில் சொல்றாரு, ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, உனக்கு முன்னாடி உங்களுக்கு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் செய்ததை நீங்கள் பெரியார் மண்ணில் வந்து இன்ன வரைக்கும் சாதிக்கலை. புரியுதுல உங்களுக்கு? ராஜாஜி செய்த அந்த சாதனை ஒரு வி எம் முனுசாமி என்கிற ஒரு அமைச்சரை பழனி கோயிலுக்கு கொண்டு போய் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தினார்ல, புரட்சியை. அதை நீங்க இன்ன வரைக்கும் செய்ததே இல்லை. இன்ன வரைக்கும் ஆமா. அது அப்புறம் காமராஜர் பரமேஸ்வரன் சொல்லிட்டு ஒரு அறநிலையத்துறையை கொண்டு வந்து வச்சுட்டு இருந்தாரு. இன்ன வரைக்கும் நீங்க செய்யவே இல்லை. அன்னைக்கு ஒன்றுபட்ட ராஜதானி சென்னை ராஜதானியில குலசேகர தாஸ் அப்படிங்கிற அயோத்திதாச பண்டிதர் ரட்டமலை சீனிவாசனுடைய உறவினராக இருக்கக்கூடிய தேவஸ்தானம் போர்டு தலைவராக நியமிச்சது ஓமந்தூர் ராமசாமி பீரியட்ல திருப்பதி தேவஸ்தானம். இன்ன வரைக்கும் நீங்க செய்யவே இல்லை. அவர்களை விட உங்க பெரியார் மண்ணும் ஒன்றும் சாதிக்கல. ஒன்றும் அதுதான் நம்ம சொல்ல வேண்டி. நீங்க இதை பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையில காங்கிரஸ் மேல நிறைய விமர்சனம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அவர்களை சாதித்ததுல ஒரு பகுதி கூட இன்றும் நீங்கள் சாதிக்கவில்லை. பெருந்தலைவர் காமராஜருடைய சாதனைக்கு அப்பாற்பட்டு இன்னும் இது வரைக்கும் யாரும் துளியை கூட அசைச்சு வைக்கல. நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னும் அதுக்கு கீழவே தான் இருக்கிறீங்க. அவர் மலமலன்னு பெரிய சாதனை நிகழ்த்திட்டு சொல்லாமையே உட்காந்துட்டு இருந்தார். நீங்கள் வந்து ஒன்றுமே சாதிக்கல. ஆனால் நாங்கள் சாதித்தோம், நாங்கள் தான் வந்து கோவணம் கட்ட கற்றுக் கொடுத்தோம், நாங்கள் தான் பேண்ட் போட சொல்லி கொடுத்தோம். இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற அரசியல் இனியும் செய்யாதீர்கள், இனியும் இப்படி ஏமாத்தாதீர்கள்னு நம்ம மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்களுக்கு பகிரங்கமாகவே ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். இது ஒரு சவாலாகவும் வைக்கிறோம். இது வந்து பித்தலாட்டத்தை திரும்ப திரும்ப பேசிட்டு தெரியாதீங்க. தமிழ்நாட்டுக்குள்ளார இந்த மாதிரியான சிக்கல் இருக்கிற கோயில்களில் இன்னைக்காவது நீங்க நடவடிக்கை எடுங்க, பூட்டு போடாதீங்க. அப்பதான் உங்க பெரியார் மண்ணுன்றதை உங்க நூற்றாண்டு எப்படி இருந்ததை நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இன்னும் உங்ககிட்ட சாதிய சிந்தனைகள் உங்ககிட்ட தான் அதிகமா இருக்குது, வேற யாருக்கிட்டும் இல்லை. அதனால நீங்க முதல்ல மாறுங்க. இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் பண்ணாதீங்கன்னு சொல்றோம். கோவிலை பூட்டியது கூட பெரியாரின் கொள்கையில வராது. அதெல்லாம் வராது. நான் என்னன்றேன், அங்கே வந்து கோயில் பூட்டை உடைச்சி தெருவில் உடைச்சி நாங்கள் நுழைஞ்சா பெரிய புரட்சின்னு பேசுகிறோம் இல்லைங்க. அந்த புரட்சி ஏன் நடக்கல இந்த நூற்றாண்டுல? நூற்றாண்டு கடந்து இருக்கக்கூடிய நீங்க இந்த நூற்றாண்டுல கோயில வந்து கோர்ட்டுக்கு நாங்கள் போங்கன்னு சொல்லிட்டு பூட்டிட்டு உட்காந்துங்கிறது தான் தீர்வுனா எப்படி இது? அந்த மக்களுக்கு நான் நிற்கிறேன் கூட, முதலமைச்சர் வாங்க உள்ள போகலாம் செய்திருந்தீங்கன்னா நீ பெரியாருடைய வாரிசுன்னு சொல்லலாம், பெரியார் மண்ணுன்னு சொல்லிக்கலாம். பெரியாரை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு யோகியதை இருக்குதுன்னு நான் சொல்லலாம். சரி, இவர் வேணாம், அதிகாரத்தில் இருக்கிறவர் ஐயா ஆசிரியர் வீரமணி இருக்கிறார்ல திடல், அவரு நேரா வந்துட்டு மடம், அது நேரா அவரு வந்து நான் நிக்கிறேன் வா உள்ளார, எவன் வரான்னு நான் பாக்குறேன் அப்படின்னு அன்னைக்கு முத்துராமலிங்க தேவர் ஐயா சொன்ன மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போறப்ப ஒடுக்கப்பட்ட மக்களை எடுத்து நீங்க அந்த திரௌபதி கோயிலுக்குள்ள நீங்க நுழைஞ்சிருந்தீங்கன்னா அது ஒரு புரட்சி. பதுங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க, ஆட்சிக்கு எதுவும் வந்துடக்கூடாதுன்ற பயத்துல உட்காந்துட்டு இருக்கிறீங்க, சாதி ஓட்டு போயிடுன்னு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. சாதி ஓட்டுக்கு கணக்கு பண்ணி பிச்சை எடுத்துட்டு இருக்கிற இந்த வேலைக்கு உங்களுக்கு பேர் பெரியாரிசும் பெரியார் மண்ணு இந்த வார்த்தை ஜாலங்கள்லாம் பேசிக்குவீங்க. நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு போராட்டங்கள் நடைபெற்றால் நீங்க அந்த வார்த்தைகள்லாம் திரும்ப பெற்றுருவீங்களா? நாளைக்கே நீங்க செய்தீங்கன்னா நான் கட்டாயம் அவர்களை ஏற்கிறேன். உண்மையான திராவிடர்கள் திராவிட கொள்கையும் கூட ஏற்றுக்கலாம். சாத்தியம் இல்லை ராகவ். இந்த நூற்றாண்டுல அடுத்த நூற்றாண்டுல வந்தாலும் நீங்க உலகத்துல யாரை வேணாலும் திருத்திடலாம். இந்த திராவிடர்களை மட்டும் திருத்திட முடியாது. 1ஆம் நம்பர் சாதி வெறி பிடிச்சவங்க தான் அவங்களுக்குள்ள இருக்கிறாங்க. நான் வேணா பகிரங்கமா சொல்றேன், சாதி வெறி சாதி சிந்தனை அவங்க கிட்ட தான் ஊறி இருக்குது. குறிப்பிட்ட லெவலுக்குள்ளார தான் அந்த சமூக நீதியை வச்சிருக்காங்க. இன்னும் பரவலாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குள்ளாரே போய் சேரல சமூக நீதி. அப்புறம் எப்படி கீழே ஒன்றும் வரும்? ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட எப்படி வரும் உங்களுக்கு? நீங்க உங்க அமைச்சரவையிலே அப்படிதான் வச்சுட்டு இருக்கிறீங்க, குடும்பத்திலையும் அப்படிதான் வச்சிருக்கீங்க. கட்சி மன்னராட்சி அது எல்லாருமே கேட்கறாங்கல்ல, அந்த மாதிரியே வச்சுட்டு இருக்கிறீங்களே, அதுக்கு பேர் சமூக நீதியா? அதுக்கு பேர் சமூக நீதியான மன்னராட்சியை சொல்லிட்டு போங்களேன். அந்த விவாதத்துக்கு வருவோம். மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க, அதை எப்படி நீங்க மன்னராட்சின்னு சாதாரணமா சொல்லிட்டு போறீங்க? மக்கள் ஓட்டு போட்டு யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க? 234 சட்டமன்ற உறுப்பினர் மாதிரி நீங்களும் ஒரு சட்டமன்றாங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்க மட்டுமே தான் வந்திருக்கீங்களா? கருணாநிதி அவர்களுடைய மகன் என்பதற்காக மட்டும்தான் நீங்க முதலமைச்சரா? கட்சிக்குள்ள இளைஞர் அணியிலிருந்து பாடுபட்டார்னா ஒன்ன மாதிரி 1000 மு க ஸ்டாலின்கள் கட்சிக்குள்ள பாடுபட்டு இழந்தவங்களாம் இருக்கிறாங்களா? அவங்க ஏன் அந்த இடத்துக்கு வர முடியல?
சரி, இன்னைக்கு துணை முதலமைச்சராக வந்திருக்கிறாரு ஸ்டாலின், மக்கள் ஓட்டு போட்டு அவர் துணை முதலமைச்சர்னு கொடுத்தாங்களா? இல்லை, எம்எல்ஏ ஆக்கினாங்க. 100 ஸ்டாலின்கள் தமிழ்நாட்டில், 100 உதயநிதி ஸ்டாலின்கள், உதயநிதி மாதிரி 100 ஆயிரக்கணக்கில் பாடுபட்டவங்க, இவரை விட பாடுபட்டவங்க. நீங்க வந்து 4 வருஷம் தான் இந்த கட்சிக்குள்ளாரவே இருக்கிறீங்க. 40 ஆண்டுகளாக இந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய எத்தனை உதயநிதிகள் காணாம போயிருக்காங்க தெரியுமா? எத்தனை உதயநிதிகள் சிறை போயிருக்காங்க, செக் எழுத்திருக்காங்க, சிறைப்பட்டிருக்கிறாங்க, சிறைப்பட்டு போஸ்டர் ஓட்டிருக்காங்க, கோஷம் போட்டிருக்காங்க, போராட்டம் கலந்துட்டு இருக்காங்க. அவங்க கட்சியிலே அது பெருசா எடுத்துக்கல. இல்ல, அதுக்கு பேர் தான் கொத்தடிமைன்றது, அதுக்கு பேர் தான் மன்னராட்சின்றது. மன்னருக்கு எதிராக யாரும் குரல் கொடுக்க முடியாது. மன்னர் போட்டு நசுக்கி தேய்த்து விடுவார் உங்களை. புரியுதுல? பாகுபலியில வந்து நசுக்கி விடு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இங்க நசுக்கி தேய்ச்சிருவாங்க உங்களை. அதனால இப்போ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதுக்கு பேர் சமூக நீதினு இன்னும் உருட்டிட்டு இருக்கிறீங்களா எப்படின்னு நம்ம கேட்கலாம். நம்ம வந்து இவங்க மேலே வந்து வெறுப்பு அரசியல் அது இதெல்லாம் சொல்ல, நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறதே வெறுப்பாக இருக்குதுன்னு சொல்ல வரோம். மக்களை ஒன்று நீங்கள் ஏமாற்றிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல வரோம். போட்டுட்டு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்ன ஒரு வார்த்தையாக இந்த திருமாவளவனை என்ன பாடுபடுத்திட்டு இருக்கிறீங்க? இன்றைக்கும் தூக்கம் இல்லாத மனுஷன் கிழக்க இருக்கிறோமா நம்ம மேற்க இருக்கிறோமா அது எந்த திசைன்னு தெரியலாமல் நிற்கிற அளவுக்கு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு, ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு. இல்ல, அந்த அளவுக்கு பாடுபடுத்துறீங்க நீங்க. வந்து சமூக நீதியை பேசுறீங்க, சாதி ஒழிப்பு பேசுறீங்கன்ற எம்பி திருமாவளவன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். நான் என்னுடைய செயல்பாடு திமுகவின் அழுத்தத்தின் புற அழுத்தத்தின் காரணமாக நிச்சயமாக இல்லை, நான் தன்னிச்சையாக தான் செயல்படுறேன் அப்படின்றத தெளிவா அப்பப்ப சொல்லிட்டு தான் வர்றாரு. சரி, ஒண்ணு இல்ல, உன் கட்சியில வந்து ஒருத்தர் பேசியிருக்கிறாரு, திருமாவளவன் முதலமைச்சரா வரணும், உங்களுக்கு எதிரானதா? அது இல்லை. விடுதலை சிறுத்தைகள் லட்சக்கணக்கான தம்பிகள் இருக்காங்க, அவங்களுக்கு எதிரானதா? இல்லை. சரி, அப்புறம் அந்த கட்சியில இன்னொரு கோரிக்கை ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு. நாங்கள் நேற்றும் கேட்டோம் இன்றும் கேட்டோம்னு சொல்லிட்டுக்கிறீங்கல்ல, 4 நூற்றாண்டு குரல்னு சொல்றீங்கல்ல, அது தப்பா ரைட்டா? இல்ல, இது கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு. அப்ப அர்ஜுன்ஸை பத்தி தவறாக பேசுனது கூட்டணிக்குள்ள சலசலப்பு வந்துன்னு RS பாரதி மேல திமுக நடவடிக்கை எடுத்துச்சா? 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணதா? இல்லை. எத்தனை முறை சர்ச்சைக்கான குரல் எல்லாம் வெளியிட்டு இருக்கிறாரு, அது அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துச்சுல திமுக. நீங்களும் ஆதவ அர்ஜுனுடைய தனிப்பட்ட கருத்து கட்சிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, சாதாரண கடந்து போக வேண்டியதானே? ஏன் 6 மாசம் சஸ்பெண்ட் பண்றீங்க? கட்சிக்குள்ளாகவே எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, உள்ளாரியே எதிர்ப்பு குரல் எழுது. அது அவங்களுக்கு வந்து திமுக கிட்ட போய் நிற்கணும், அணுக்கமா நிக்கணும். அவங்களுக்கு இன்னும் 1.5 வருஷம் சட்டமன்ற உறுப்பினர் பதவி இருக்கு. இன்னும் சில பேருக்கு அங்க ஆக வேண்டியது இருக்கு. போய் நீ நிற்கிறேன், நீங்கள் தான் அமைச்சர் ராகவன், நீங்கள் அமைச்சர், நான் உங்ககிட்ட வரேன், இன்னும் ஏன் உங்கள் ஆளு இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா, இதுக்கு மட்டும் வந்துட்டீங்க, வெளியே உட்கார ஒரு 1/2 மணி நேரம் அப்படின்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும்? இருக்குமா இருக்காதா? அந்த மாதிரி நமக்கு நடந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்களாம் பதறாங்க. RS பாரதிக்கு இருக்கிற உரிமை இங்கே இருக்குதா இல்லையா தம்பி? ஆதவ அர்ஜுனுக்கு இருக்குதா இல்லையா? கண்டிப்பா இருக்கணும். ஆதவ அர்ஜுனை ஒரு பெரிய ஐக்கானா காட்டுறாங்க. அது திராவிடமும் சேர்ந்து இன்னொரு மாற்று சமூகத்தை சேர்ந்தவர் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவராக கொண்டு வந்து நிறுத்ததுக்கான திட்டம் அதுக்குள்ள இருக்குது. அது வேற விஷயம், நம்ம அப்படி பார்க்கல. அவரும் வாங்க நீங்க அரசியல் செய்துட்டு போங்க. இதுல உங்களுக்கு பதட்டம் ஏன் இவ்வளவு வருது? ஏன் இவ்வளவு அடிச்சுக்கிறீங்க? ஆதவ அர்ஜுன் இந்த RS பாரதி ஏகப்பட்டது பேசிட்டு உட்காந்துருக்கலாம், அவர் தனிப்பட்ட கருத்துன்னு அப்படி நீங்கள் வாங்க கை கட்டின்னு உட்காந்துட்டு இருப்பீங்க. அதே கருத்து தான் இங்கே வந்துச்சு, இந்த கட்சியினுடைய கருத்து தானே அது. அதில் உங்களுக்கு என்ன வந்தது? அதுக்கு ஏன் அவ்வளோ நெருக்கடி இல்லைன்னா அவர் ஏன் 6 மாதம் வந்து சஸ்பெண்ட் பண்ணணும், கட்சி விட்டு நீக்கணும்? வேற இதுக்கு என்ன காரணத்தை நீங்கள் நினைக்கிறீங்க? வேற என்ன காரணம்னா கொத்தடிமை இந்த முறையில் ஒன்றும் அப்படியே இருந்துகிட்டு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஒருக்கு ஒன்று தீர்க்கமாக என்னுடைய கட்சியினுடைய அடிப்படை கொள்கை இதுதான், நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற உரிமை, இதுக்காக தான் நாங்கள் கட்சியை ஆரம்பித்தோம். திமுகவுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு கட்சி ஆரம்பிக்கல, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் என்ற பங்குக்கு தான் நாங்கள் அரசியல் பாதிக்கே வந்தோம் அப்படின்னு இவர் தான் பேசணும். இவர் தான் வந்து பேசிட்டு இது எங்க உரிமை குரல், இது அவருடைய அவர் தனிப்பட்ட கருத்து, இதால கூட்டணி எல்லாம் கலையாதுன்னு சொல்லிட்டு நீங்க பேசாம இருந்திருக்கணும். ஏன் பண்ணீங்கன்னா ஆதவ அர்ஜுன் அந்த பக்கம் போயிட்டு விஜய் கூட இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு கடைசி எவரும் பின்னாடியே போயிடுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. தாவேக்கா கூட விசிகா கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்ற மாதிரி பேசுறாங்க. ஓகே, அதுக்காக ஹோம்வொர்க் பண்றதுக்கு லீவ்ல அனுப்பிச்சு விட்டுறாங்க. அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இல்லைன்னா எதுக்கு நீங்க இந்த மாதிரிலாம் பண்றீங்க? ஒரு சாதாரண விஷயம். நம்ம RS பாரதி எவ்வளவு பேசியிருக்கிற அது மாதிரி தான் இது ஒரு விஷயம். போங்க அப்படின்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ற துணிச்சல் ஏன் இல்லை சாமி? ஏன் இல்லை? பேசுறாருல ஆதவ அர்ஜுன். இல்ல, சனாதன சக்திகள் எல்லாம் இணைந்து அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். திமுக விசிகா எப்படியாவது பிரித்தாக வேண்டும் என்பதற்காக சில சூழ்ச்சிகளை செய்கிறார்கள். இதற்கெல்லாம் மயங்க போகிற ஆள் நான் கிடையாதுன்றது அண்ணன் திருமாவளவன். நீங்க மயங்கிட்ட ஆள் தான், அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா உரிமையை எத்தனை முறை பறிச்சிருக்கிறாங்கன்றத நீங்க உரிமையோட கேட்டிருப்பீங்கல்ல. இப்ப கூட்டணிக்குள்ள இருக்கணும் இல்லைன்றது பிரச்சனை இல்லை, என்னுடைய உரிமை பிரச்சனைன்றதான். இப்ப அதிகாரத்தில் இருந்துகிட்டு 2 சீட்டு கொடுத்துட்டுப்பா அதோட நான் நின்றுகிட்டு இருக்கணுன்றது தான் பிரச்சனையா?
இல்லை உரிமைகளை மீட்டு எடுக்கிறதுக்காக தான் இனத்தினுடைய பேரை சொல்லி இதுக்காக விடுதலைக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றது பிரச்சனையா மெயினா? அந்த இனத்தின் மக்களுடைய விடுதலைக்கு தான் எங்க தாத்தா முப்பாட்டெல்லாம் அடிமையாக உட்காந்துட்டு இருந்தா, இன்னொரு கட்சிக்கு போய் கொத்தடிமை வேலை செஞ்சுட்டு இருந்தான். எங்களுக்கு நாங்களே இருந்து ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், நாங்க இவ்வளவு மெஜாரிட்டியா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே அரசியலுக்கு வந்தீங்க. இன்னும் நீங்களும் அப்படியே இருக்கிறீங்கன்னா அப்புறம் தாத்தா முப்பாட்டம் இருந்ததுக்கு நீங்களும் என்ன சட்டம் தான் மாறி இருக்கு, குணம் மாறலையே இல்லை உங்களுக்கு? இதில் வேற ஏதாவது அரசியல் கணக்கு கூட இருக்கலாம் இல்லையா? எலெக்ஷன் வர்றதுக்கு 1.5 வருஷம் இருக்குது. அரசியல் கணக்கு வேற. இன்னைக்கு நான் நடந்துக்கிறது சொல்றேன். நான் கேட்கிற ஒரே கேள்வி, RS பாரதி அர்ஜென்ஸ் அப்படின்றதெல்லாம் சொல்லி பெரிய சர்ச்சை வந்தது. அந்த பக்கம் தயாநிதி மாறன் வந்து நாங்களாம் வந்து தாழ்த்தப்பட்டவர்களாலாம் கேட்டு பிரச்சனை வந்தது. அப்பெல்லாம் உங்களுக்கு கூட்டணி கலையிற நோக்கம் வரல. இப்ப ஆதவ அர்ஜுன் பேசிட்டா மட்டும் கூட்டம் கலக்க இதுவாகுது. அவங்களுக்கு என்ன கதை? அதெல்லாம் அவங்களுக்குலாம் தனிப்பட்ட உரிமை, அது அவங்க தனிப்பட்ட கருத்து, கட்சிக்கு அதுக்குன்னு சம்பந்தம்னு சொல்லிட்டு போனீங்கல்ல, அந்த மாதிரி திருமாவளவன் சொல்லிட்டு போறதுக்கு என்ன அது சொல்றதுக்கு ரைட்ஸ் இருக்குது இல்ல? ஏன் உங்களுக்கு இவ்வளவு பதட்டம் வருது திமுகவுக்கு? ஏன் நீங்க திருமாவளவனை இவ்வளவு படுத்துறீங்கன்னு தான் என்னுடைய கேள்வி. சரி, ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரியே திருமாவளவன் அவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்டு விட்டு கூட்டணி விட்டு வெளியே வராருன்னு வைங்களேன், விசிகா வெளியே வந்துட்டால் மட்டும் அது என்ன புனிதமான கட்சியா அப்படின்ற கேள்வி சமூக வலைதளங்களோட பார்க்க முடியுது. புனிதம் இல்லைன்றது இங்க பிரச்சனை இல்லை. எனக்கு உண்டான ரைட்ஸை நான் கேட்டு வாங்குறது தான் பிரச்சனை இங்க. புரியுதுல்ல உங்களுக்கு? வெளியே வரணும் அப்படின்னு நம்ம சொல்லலை. இவங்க என்னன்றாங்க, நாங்கள் வெளியே வந்துட்டு ரோட்ல நிக்கணுமா, கூட்டணி எல்லாம் அவர்கள் மட்டும் கூட்டணி வைத்துக்கொண்டு அதிகாரத்துக்கு போய் விடுவார்கள், நாங்கள் இப்படியே நடுத்தூர்ல நின்றுட்டு இப்படியே போகணுமா நாங்கள் அப்படின்லாம் ஏற்கனவே பேசியிருக்கிறார், தோழர் பேசியிருக்கிறார். புரியுதுல்ல? நான் ஒரு முறை இழந்துட்டு ஒரு உரிமையை நீங்க நிறுத்தி நிலைநாட்டு பாருங்க, என்ன போயிடுது. இந்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினரும் உங்களுக்கு உறுப்பினரே இல்லைன்னு கூட இருக்கட்டும், ஆனால் ஒரு தீர்க்கமாக முடிவு எடுத்து பெரிய பெரிய பிரச்சாரம் பண்ணி நீங்க யாருன்றது நிரூபிச்சு காட்டுங்களேன். ஒரு முறை காட்டுங்களேன். ஒரு முறை நீங்க அவங்க தண்ணி குடிக்க வச்சீங்கன்னா அவன் பயந்துகிட்டு இருப்பான்ல. நீங்க ஒரு முறை கதறி தானே அப்பாயின்மெண்ட் வாங்க முடியுது சிஎம் கிட்ட. முன்னாடி அனுமதியை கொடுக்கறதுக்கு பார்க்க நேரமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா உங்க கட்சியில் இருக்கிற ஆதவர்ஜன் தான் ஓடி ஓடி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாரு. கடைசியா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஒரு போட்ட பிற்பாடு தான், ஒரு குண்டை போட்ட உடனே தான் திடீர்னு அவசரமா இப்போ ஒரு சந்திப்புக்கு நேரம் கொடுத்தாங்களா? இப்ப 2வது முறை இப்போ ஒரு நேரம் கொடுத்துருக்காங்களா? இந்த நேரம் நிதி கொடுக்கறதுக்காக அது கூட காக்க வச்சு கொடுத்தது. புரியுது இல்லை உங்களுக்கு? அப்ப இந்த மாதிரி இனி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க உங்களுடைய கால்களை உங்களுடைய பகுதிகளை வலுவாக நீங்க வந்து பதிவு செய்திருந்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலயும் வந்துட்டு திருமாவளவன் கொடி இருந்தா உள்ளவெல்லாம் போயிட்டே இருந்து ஒரு 100 இடத்துல திமுக திருப்பி அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அச்சம் வருமா வராதா? வரும். அந்த நிலையை நீங்க ஏற்படுத்தல. அதனால அவங்க என்ன ஆகுது, அந்த பகுதியில காலனி பகுதியில என் கட்சி என் ஆள் இருக்கிறான் திமுக காரன், நீ போயா வேலை அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததா இல்லையா? இருக்கு, நடந்திருக்கு கடந்த தேர்தல். ஆனா இந்த பக்கத்துல மருத்துவர் ராமதாஸ் அதே 22% வச்சிருக்கிறாரு. மீற முடியுதா? அவங்கள மீற முடியுதா? அப்புறம் தான் அவர் அங்க டிமாண்ட் பண்றாரு, உங்களால பண்ண முடியல. அதான் உங்களுக்கும் அவருக்கும். ஆனா நீங்க எல்லா உரிமையும் பேசுறீங்க, விட்டு கொடுத்துறீங்கன்ற நம்ம. இதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல். இது இந்த வைக்கம் போராட்டத்தை பேசுவோம். வைக்கம்ன்றதை வந்து முழுக்க முழுக்க ஒரு மோசடியான ஒரு ஒரு அது என்ன சொல்றது, ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதை. அதை விட்டுட்டு நம்ம அடுத்ததுக்கு வந்து பேசுவோம் நம்ம. சரிங்க. உள்நாடோ வெளிநாடோ எங்கிருந்தாலும் உங்களில் சில பேருக்கும் பல வழக்குகள் இருக்கலாம், கூட சிக்கல் இருக்கலாம், யாரிடம் கேட்பது, எப்படி செய்வது என்ற குழப்பம் இருக்கலாம். உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி. சட்டம் என்ன சொல்கிறது? சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் ஜி தியாகராஜன் அவர்கள் பதில் அளிக்கிறார். பிரபல ஊடகங்களில் நிகழ்ச்சியை நடத்தியவர். உங்கள் கேள்விகளை அனுப்புங்கள். பதில் வாரந்தோறும் பேசுவோம். உங்கள் ராவணா வலையொலியில். அடுத்ததாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை மற்றும் மின்வாரியத்துறை 2 துறையிலுமே இழப்புகள் சந்தித்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் மத்திய தணிக்கை துறை கொடுத்திருக்கக்கூடிய தகவலின்படி சுமார் 48,000 கோடி அளவுக்கு இழப்புல போக்குவரத்து துறை இருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கு. அது என்ன சொல்றதுனாக்கா, அப்போ போக்குவரத்து துறையில நட்டம் வந்திருக்கு. சரி, அந்த துறை சார்ந்த அமைச்சர் அதிகாரிகள் ஒன்று இருக்கக்கிட்ட இந்த சமீப காலங்களில் எவ்வளவு சொத்து பெருகி இருக்குன்னு சும்மா ஒரு கணக்கெடுங்க நீங்க. நான் மனசாட்சி 2 ஆட்சியிலுமே நான் சொல்றேன். 2 ஆட்சியிலுமே சொல்றேன். போக்குவரத்து துறையில வந்துட்டு 48,000 கோடியில இந்த திமுக அரசு காலகட்டத்தில் மட்டும் 6,668 கோடி. இது அதுக்கு முந்தின காலகட்டம். அது நான் 2 யோக்கியவான்கள் கட்சியிலையும் சொல்றேன். அந்த அமைச்சர்கள் அது அப்பப்போ அந்த உச்ச அதிகாரிகளாக இருந்தவங்க
கீழே மட்டும் இருக்குது அதிகாரி வரைக்கும் எடுத்துட்டு இவங்களுடைய சொத்து எங்கெல்லாம் ஏறி இருக்குன்னு பாரு. இந்த 48,000 கோடி அங்க ஏறி இருக்கும். நான் வெளிப்படையாவே சொல்றேன், சொத்துல ஏறி எப்படி நட்டம் வந்திருக்கும். இல்ல அதிமுக ஆட்சியில குறுகிய காலம் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் போக்குவரத்துறை அமைச்சரா இருந்தாரு. செந்தில் பாலாஜின்னு மட்டுமே நான் பேர சொல்லி அவர் புனிதர், அது புனிதராகவே இருக்கட்டும். செந்தில் பாலாஜி புனிதர், விஜயபாஸ்கர் அதிமுக புனிதர் இருந்துட்டு போட்டணும் இல்லைன்னு சொல்லலை. அவங்க சொத்து கணக்கு, அவங்க சுத்து வட்டார சொத்து கணக்கு, உறவினர்கள் சொத்து கணக்கு, அதே மாதிரி அதிகாரியுடைய சொத்து கணக்கெல்லாம் எடுத்து நீங்க பிரிச்சு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 48,000 கோடி கிட்டத்தட்ட பாதிக்கு மேல அங்க ஏறி இருக்கும், இங்க நட்டமாயிருக்கும். நம்ம சொல்றோம்ல சார், ஆயிரக்கணக்கான டயர் பஞ்சர்னு ஒரு கணக்கு. அந்த தணிக்கை குழு அதை கண்டுபிடிக்கல, எல்லாமே கண்டுபிடிச்சதான் சொல்லியிருக்காங்க. நட்டம் என்னென்ன வகையிலன்னு பிரிச்சு சொல்றதுல மொத்தம் 20,000 கோடி இதான் சொல்லியிருக்காங்க. அப்படிதான் சொல்லும். இப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்லாது, இந்தந்த வகையில இழப்புன்னு சொல்லியிருக்கோம். இந்த லட்சணத்துல போதிய ஊழியர்கள் இல்லை ஓட்டுவதற்குன்னு சொல்லிட்டு 7,800 கிலோமீட்டர் ஓட்டாம விட்டுருக்காங்க கணக்குப்படி. குறுகிய காலத்துல நிறைய லைன் எல்லாம் கட் பண்ணிருக்காங்க. அதான் ஓட வேண்டிய கிலோமீட்டர்கள் இத்தனை இடத்துல பேருந்து ஓடி இருக்கல, அதனுடைய கணக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 8,000 கிலோமீட்டர் தூரத்தை ஓட்டாம விட்டப்பவே இவ்வளவு தூரம் நட்டம் வந்திருக்குது. புரியுதுல்ல? அப்படியே மின் வாரியத்துக்கு வருவோம். இங்க அப்புறம் பேருந்துக்குள்ள வரப்ப என்னன்றாங்க, இந்த அரசு இலவசங்கள் கொடுக்கறதால தான் ஒரு காரணம் சொல்றாங்க. அதனால மட்டுமே முழுதும் எல்லாம் கிடையாது. அதை பத்தியும் சிஏஜி ஒரு அந்த ஆய்வு பண்றப்ப இது நிப்பாட்டலாமான்ற இதுல உண்மையிலே வறுமையில இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லுது. அப்புறம் பெண்கள் கிட்ட கணக்கெடுப்பு கேட்கிறப்ப ஒரு 65% மேல 62க்கு மேல பயனடைகிறார்கள். உண்மையிலே ஒரு நல்ல பயனடைகிறார்கள் சொல்றாங்க. கல்லூரி மாணவர்கள் படிப்பதற்கு கிட்டத்தட்ட 65% பேர் இது இருப்பதால் எங்களால் படிக்க முடிகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறதா சொல்லுது. அதனால அதை தவிர்க்கலாம். அது ஒரு பெரிய நட்டம்லாம் நீங்க சொல்லிக்க முடியாது. அடிப்படை நட்டம் எங்கன்னாக்கா ஊழல் முறைகேடு இதுல தான் வருதுன்றத சிஏஜி வெளிப்படையா சொல்லாது. அதுல நடந்திருக்குது, அதனால தான் ஒரு நட்டம் வந்திருக்குது. கிணத்தையே காணுன்ற மாதிரிலாம் நடந்திருக்கு உள்ளார. அப்புறம் எப்படி நட்டம் வரும் உங்களுக்கு? உங்களை மாதிரி தான் தனியார் பேருந்து ஓட்டுறான், ஆம்னி பஸ்காரங்க வருஷத்துக்கு வருஷம் பெருகிட்டு இருக்க லாபம், பஸ்ஸுக்கு மேல பஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு மட்டும் நட்டம் வந்திருக்குன்னா கட்டணம் அவர்களை மேல நாங்கள் இல்லை கட்டலன்னு சொல்றீங்க. இதுல மெயின்டெனன்ஸ் கூட பண்றது இல்லை, மெயின்டெனன்ஸே குப்பை மாதிரி வச்சுட்டு இருக்கிறீங்க. அப்புறம் கேட்டால் அவருடைய கட்டணம் 800 ரூபாய் 1000 ரூபாய் வாங்குறாங்க, நாங்கள் 300 ரூபாய் வாங்குறோம். கரெக்டு. நீங்கள் ஒரு எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி சரியான ஒரு கட்டணத்தை வைங்க. அவன் லாபம் அடிக்கிறான், அதனால கொள்ளை அடிக்கிறதுக்கு அந்த கட்டணத்தை ஏற்ற வருது நீங்கள் தானே வர்றீங்க. கரெக்டா? அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ தனியார்கிட்ட பேருந்து வாங்கி அரசு பஸ் ஓட்டுறன்ற விழா காலத்தில் இதெல்லாம் அப்புறம் நட்டம் ஏன் வராது உங்களுக்கு? ஏன் சரியான திட்டமிடல் இல்லை? அதனால இது ஒரு பக்கம் இல்லை. இதை கேட்டா நீங்க கேட்டீங்கன்னா கடந்த ஆட்சியாளர்கள் வைத்த இழப்பெல்லாம் சேர்த்து நம்ம சரி கட்ட வேண்டியதா இருக்கு. அதற்காக தான் 2 ஆட்சியாளர்களுமே சொல்றோம். அவங்கள புனிதர்லாம் நம்ம இங்க யாருமே சொல்ல. 2 பேர் தரப்புலையுமே வேணாம். அதுல இருந்து இது வரைக்கும் எடுத்துக்க 10 வருஷத்துக்கு எடுத்துக்கோ. மொத்தமா அந்த அமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய துறை போக்குவரத்துடைய உச்ச அதிகாரிகளாக இருந்தவர்கள் மிடிலா இருக்கக்கூடிய மொத்த பட்டியல் எடுங்க. அவங்களுடைய சொத்து எங்கெங்கெல்லாம் ஏறி இருக்குன்னு பாருங்க. அப்புறம் இந்த பணம் எங்கிருந்து போகுதுன்னு நீங்க பாருங்க. எப்படி அவங்க மட்டும் திடீர்னு கோட்டீஸ்வரனா வரான் குறுகிய காலத்துக்குள்ளார? சொல்லுங்க. யார் அப்போ மட்டும் பணம் அதெல்லாம் போய் சேர்ந்தது? உனக்கு மட்டும் தொழிலில் எப்படி லாபம் வந்துட்டு நீ மட்டும் பெருகிக்கிட்டே போற? எனக்கு அது சொல்ல புரியல. அந்த தொழில் ரகசியத்தில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருந்துக்கிறான். சொல்லி கூட அந்த ரகசியத்தை அவன் எல்லாமே கோட்டீஸ்வரனா மாறிட்டுன்ற. புரியுதுல உங்களுக்கு? புரியுது. சரி, மின் வாரியத்துக்கு வாங்க. மின் வாரியத்துல சுமார் 1,62,000 கோடி ஆச்சு. 1.62 லட்சம் கோடி நட்டம்ன்றீங்க. இந்தியாவிலேயே முதலிடத்துல மின் வாரியத்துல முதலிடத்துல இருக்கிறது இங்கதான். இழப்பை சந்திப்பது, இழப்பை லீக்கேஜ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்தியாவிலேயே நட்டம்னு சொல்ற மாநிலத்துல முதல் இடத்துல இருக்கு. முதலமைச்சர் அடிக்கடி சொல்வார் இல்லையா, தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்கிறது. இதுலதான் முதன்மை மாநிலம் ஊழல் முறைகேடு. நட்டம்னா எப்படி? இதுல வெளிப்படையா சொல்றேன், ஊழல் முறைகேடு தான். இங்கேயும் அப்படியே எடுத்துங்க. அந்த துறை சார்ந்த அமைச்சர், துறை சார்ந்த அதிகாரிகள்கிட்ட சொத்து பட்டியல் எடுத்து ஒரு ஆய்வு பண்ணுங்க. இந்த 10 ஆண்டு காலத்துல, இந்த 5 ஆண்டு காலத்துல சொத்து பட்டியல் ஆய்வு பண்ணுங்க. சொத்துல எவ்வளவு ஏறி இருக்குதுன்னு பாருங்க. இல்ல அப்ப எப்படி இந்த உங்க நட்டம் வர? இங்க இருந்து தானே நீங்க எடுத்திருக்கணும். மின்மிகை மாநிலம் தமிழ்நாடு. அதுக்கு மின்சாரம் கொடுக்கணும். எப்படி மாநிலம் மின்மிகை மாநிலம்? நான் வாங்கணும் இல்ல வாங்கணும். நீ ஏன் எங்க வாங்குற? தனியார் ராகவன் நீங்க ஒரு பிளான்ட் போட்டு நீங்க இத்தனை மெகாவாட்டுக்கு அரசுக்கு கொடுக்குறீங்க. உங்ககிட்ட யூனிட் 8 ரூபா 9 ரூபா நான் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு யூனிட் 3 ரூபாய்க்கு தர முடியும், 4 ரூபாய்க்கு தர முடியும். அரசே அந்த பிளான்ட் போடுறப்ப தனியாருக்கு அந்த தகுதி இருக்கும்போது அரசு இவ்வளவு பெரிய கட்டமைப்பு வச்சுக்குது, இவ்வளவு பெரிய இயந்திரம் வச்சிருக்கு, இவ்வளவு பெரிய அதிகாரிகளை வச்சிருக்கு, பொறியாளர்களை இவ்வளவு பேர் வச்சிட்டு இருக்குது. உங்களுக்கு அந்த தகுதி இல்லையா? இருக்கிறது. ஏன் கையை கட்டிக்கிட்டு நீ தனியாருக்கு கொடுக்குற? எத்தனை திட்டங்கள் நீங்க ஒரு பட்ஜெட்லயும் போட்டு இருக்கீங்க, மின் உற்பத்திக்கான திட்டங்கள் அரசு தரப்புல. ஏன் அதை தொடங்காம இருக்கிறீங்க? தொடங்காம அதை கையை கட்டி இறுக்கி போட்டுட்டு தனியார்கிட்ட இருந்து 2 மடங்கு 3 மடங்கு என்னன்னா கமிஷன் உங்களுக்கு வருது.
புரியுதுல? கமிஷன் அங்கிருந்து வருது, கோடி கணக்கில், பலாயிரம் கோடி கணக்கில் கமிஷன் வந்துருது. அவன் அதை விட பலாயிரம் கோடி அடிக்கிறான் உங்களுக்கு. நீங்க வந்து இப்போ ஒரு சாதாரணமா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து திட்டங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு யூனிட் ₹1 நாங்க தரோம் ஃபவுண்டேஷன் பண்ணி, ₹2 தரோம். நீங்க ₹4 ₹5 வித்துக்குங்க மக்களுக்கு, அது 4 மடங்கு லாபம் உங்களுக்கு. அந்த திட்டத்துல வாங்கி கிடப்புல போட்டுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன், அதுக்கான சான்றெல்லாம் நான் வச்சிருக்கிறேன், இல்லைன்னா சொல்லுங்க. அரசு அது கூட வேண்டியதில்லை உங்களுக்கு, அதான் கூட கசக்கும். அரசு பிளான்ட் நீங்க போடுங்க, நீங்க உற்பத்தி பண்ணுங்க. அப்புறம் எதுக்கு இந்த துறை இருக்குது, எதுக்கு அந்த துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க, துறையில இவ்வளவு பொறியாளர்கள் ஏன் இருக்கிறாங்க? வழக்கமா ஒரு டெண்டர் போடுறாங்கன்னா குறைந்த விலை எங்க வருதோ அங்கதானே டெண்டர் எடுப்பாங்க. இல்ல, அதுதான் சொல்ல வரேன், அங்கதான் எடுக்கணும். நான் அது கூட வேணாம், துறை எதுக்கு இருக்குது? எல்லாருமே தனியார்னா அப்புறம் நீ எதுக்கு கேள்வி கேட்குதா இல்லையா? கமிஷன் வாங்குறதுக்கா? நீங்க எல்லாருக்குமே தனியார் கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா கவர்மெண்ட் எதுக்கு? இல்ல, மத்தியில தான் நடக்குதுன்னா மாநிலத்தில வளர்ந்துதான் நானும் சொல்ல வரேன். நீ எதுக்கு அதானி வந்து பிரைவேட்டா வந்து மின் உற்பத்தி பண்ணி மத்திய மின் தொகுப்பு கொடுப்பாராம், அங்கிருந்து இவங்க இங்க வாங்கலாம். ஆனா ஊழல் நடக்கலங்க. புரியுதுல? நேற்று கூட சட்டமன்றத்துல முதலமைச்சர் அதான் பேசியிருக்காரு, அதானியை நான் சந்திக்கவே இல்லை, இவங்க எல்லாம் போய் சொல்றாங்க. நீங்க சந்திக்கல, சார்பா யார் சந்திச்சாங்க? யார் சந்திச்சிருப்பா? அதான் சொல்லுங்க, நீங்க சந்திக்கல கரெக்ட். உங்க சார்பா யார் சந்திச்சிருப்பாங்க? நெருக்கமானவர் யாராவது? இல்ல, அவர் எதுக்குதான் இங்க வந்தாரு சொல்லுங்க. ஒரு முதலமைச்சரை பார்க்க வந்திருக்கலாம், இல்ல யாராவது அமைச்சரை பார்க்க வந்திருக்கலாம், அல்லது யாரோ ஒரு நண்பரை பார்க்க வந்திருக்கலாம். பார்க்க வந்தாங்கன்னா உங்களை பார்க்கல, யாரோ ஒருத்தர் பார்க்க வந்திருக்காங்க. எதுக்காக பார்க்க வர? அவங்கள வெட்டியா வந்து சும்மா சுத்தி பார்த்துட்டு டிஃபன் சாப்பிட்டு உங்க வீட்டுல வந்து இன்னைக்கு காஃபி சாப்பிட்டு போறனா வருவாங்க? தொழிலதிபர் வராருன்னா தொழில் உங்களுக்கு ப்ராஜெக்ட் இங்க வந்து தேவைப்படுது. புரியுதுல உங்களுக்கு? நம்ம ராவணாவில தான் வந்துட்டு இவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு, கிஷோர் கே சாமி. இந்த மாதிரி வந்துட்டு காட்டுப்பாக்கம் துறைமுகத்துல இருந்து இங்க இந்த பக்கத்துல ஸ்ரீபெரும்புதூர் புதிய விமான நிலையம், பரந்தூர் விமான நிலையம் வரைக்கும் எனக்கு தனியா ஒரு கேரிடார் வந்து போறதுக்கு, யார்டெல்லாம் கொண்டு வந்து நிறைய பகுதி முழுக்க பண்றது. இங்கிருந்து நேரா விமானத்துல இருந்து கார்கோல இருந்து வர்றது நேரா அங்க கொண்டுட்டு போறதுக்கு, இப்படி ஒரு பெரிய திட்டமெல்லாம் இருக்குது. அதையும் சேர்ந்து நீங்களே முடிச்சு கொடுத்துருங்கன்னு வந்து ரகசியமே பேசியிருக்கலாங்க அப்படின்ற கருத்தையும் சொல்றாங்கல்ல. பேசியிருக்கலாம். ஆமா. அப்ப நீங்க ஒண்ணு இல்லை, இந்த அரசு வந்த உடனே சுருக்கமா சொல்லிடுறேன், வந்த உடனே எண்ணூர்ல போய் ஆய்வு பண்ணிட்டு 2000 டன் நிலக்கரி வந்து காணவில்லைன்னாங்க, சொன்னாங்க. நடவடிக்கை எடுக்க போறோம், என்ன ஆனாலும் விடமாட்டோம்லாம் சபதம் விட்டாங்க. ஏன் இன்ன வரைக்கும் அமுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க? 3 வருஷம் ஆயிடுச்சு. இடையில தான் 1 வருஷம் ஜெயில் கமிச்சிங்க அமைச்சர் போட்டான். அரசு இருக்குதுல்ல, அரசு இயந்திரம் இருக்குதுல்ல, அரசு இயந்திரம் இருக்குல்ல, ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு அப்படியே உட்காந்துட்டு இருப்பீங்களா 1 வருஷம்? அரசு இயந்திரம் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, இருக்கு, நிர்வாகம் இருக்குல்ல, முதலமைச்சர் இருக்கிறாருல்ல, பொறுப்பு இன்னொருத்தட்ட கொடுத்துருப்பாங்கல்ல. சரி, அதுக்கு முன்னாடி 2 வருஷம் போச்சு, அப்ப 3 வருஷம் ஓடிடுச்சு. என்ன ஆச்சு அந்த நிலக்கரி? ஏன் அதானிக்காக கை கட்டினு கமுக்கமா அமுக்கிட்டீங்களா? கமிஷன் எல்லாம் வந்துருச்சு அவங்களுக்கு. 2000 டன் நிலக்கரி காணல. அப்ப அந்த பணம் எல்லாம் இங்க லாஸ்ல தானே வருது உங்களுக்கு. 1.62 லட்சம் கோடி இழப்பு அப்படின்னா நட்டம்னா அதுல ஊழல்னு அர்த்தம். ஊழல் அவ்வளவும் இங்க ஏறி இருக்குது. இந்த வகையறாவுக்கு, இந்த அமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய மூத்த, நான் வெளிப்படையா சொல்றேன், இதெல்லாம் இந்த பணம் எல்லாம் பிரிச்சு பாத்தீங்கன்னா எங்க போயிருக்குன்னா இவங்க கிட்ட ஏறி இருக்கும், இங்க குறைஞ்சி இருக்கும். இல்லைன்னா எப்படி அது? நீ அந்த 2000 டன் நிலக்கரி வாங்கும்போது தண்ணி அடிச்சு கொண்டு வந்து வச்சிருப்பாங்க, வெயில்ல காஞ்சி போறப்ப வெயிட் குறையுன்ற கணக்கு இருக்குது. அப்ப அதோடைய கணக்கு என்னாச்சு? எத்தனை ஆண்டு காலம் இந்த ஃப்ராடு தனம் நடந்திருக்குது, இதுல எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் முறைகேடு நடந்திருக்குது. நீங்க வந்தோடனே கண்டுபிடிச்சி முன்னாடி இருந்த அந்த அமைச்சரை நீங்க நேரம் ஜெயிலில் வச்சிருக்கணும். ஏன்? அப்ப நீ செய்த திருட்ட நான் கண்டினியூ பண்றேன், நீ என்னை கண்டுக்காத, நானும் ஒன்று கண்டுக்காம அதானே நடந்துட்டு இருக்குதாங்க. அப்படிதான் தெரியுது. சொல்லு, எப்படி நட்டத்துல வரும்? நீங்க சரியான நிர்வாகம் பண்ணியிருந்தாக்கா எவ்வளவு பெரிய மேன் பவர் இருக்கு, அரசு இயந்திரம் இருக்கிறது, இவ்வளவு பெரிய கட்டமைப்பு இருக்கு. ஒரு தனியார் வந்து கொடுத்து அவன் லாபத்தை அனுபவிச்சுட்டு போறாங்க. ஆனா அதை விட 100 மடங்கு அரசு இயந்திரம் பவர் உங்ககிட்ட தான் இருக்குது, கட்டமைப்பு உங்ககிட்ட இருக்குது, நிர்வாகம் உங்ககிட்ட இருக்குது. நீங்க வந்து பிச்சைக்காரன் ஆயிட்டு இருப்பீங்க, வறுமையில போயிட்டு இருப்பீங்கன்னா எப்படி போயிட்டு இருப்பீங்க? தனிப்பட்ட முறையில் பணம் ஒதுங்கி கொண்டிருக்கிறது, இதுதான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம். நாட்டு மக்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, நட்டம் இழப்புன்னா எங்க போயிருக்குன்னா அங்கதான் போய் பணம் ஏறி இருக்கு, இங்க குறைஞ்சி இருக்குது, இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நம்முடைய கருத்தா நம்ம முன்வைக்கிறோம். சரி, பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை லண்டன் பயணத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு இன்றுதான் கொஞ்சம் சூடா ஏதோ பேசியிருக்காருன்ற மாதிரி தான் தெரியுது. திமுக கட்சிக்குள் குழப்பம்
இருக்கிறது, ஏதோ ஒரு சலசலப்பு நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றாரு. என்ன எந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அப்படி சொல்லுங்க? இல்ல, நிறைய விஷயத்துல இருக்கு உள்ளார குழப்பம் உங்களுக்கு. ஒரு பக்கம் கனிமொழி அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குது. முதலமைச்சர் கூப்பிட்டு ஏதோ பேசி சரி கட்டி போயிட்டே இருக்கிறாங்க. அக்காவுடைய வாய்ஸே வரல வெளியில. ஆனா இன்னொரு பக்கம் அப்பா இருந்த போது இருந்த அந்த முக்கியத்துவம் இப்ப இருக்குதா? இல்லை இல்ல. இன்னொரு பக்கம் மூத்த சீனியர்கிட்ட சில பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துல எல்லாமே வரும்ன்றது தான் அண்ணாமலை சுருக்கமா சொல்றாரு. தவிர்த்து விட்டு 2025 இன்னும் ஒரு 20-30 நாள் இருக்கு. ஃபைல் 3 திமுகவுடைய ஊழல் முறைகேடு 17,000 கோடி வந்து தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு திட்டங்களுக்கு கொடுத்திருக்கிறது. சரி, 17,000 கோடி. 17,000 கோடி இது வரைக்கும் மத்திய அரசுடைய நிதி தமிழ்நாட்டுக்கு திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 17,000 கோடியா 17 லட்சமா அப்படின்னு தெரியல. சரி, அந்த பணத்துல வந்து நிறைய திட்டங்கள் ஒதுக்குறதுல மொத்தமும் என்ன அடுத்த கட்ட ஊழல் ஃபைல் 3 வந்து திமுகவில் என்னென்ன எந்தெந்த இதில் யாருக்கு எவ்வளவு ஊழல் இந்த பட்டியல் நான் வெளியிட போறேன். ஜனவரி 25 அந்த பிரம்மாண்டமான திரைப்படம் ரிலீஸ். ஓகே, டிஎம்கே ஃபைல்ஸ் ஏற்கனவே 2 வந்துருச்சு. அந்த 2 அப்படியே கடப்பிலே தான் இருக்குது. இந்த பக்கம் நம்ம வந்து குறை சொல்ல வேண்டியது இருக்குது. சரி, அண்ணாமலை கொண்டு வராது வெளியிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க மத்திய அரசு அதை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கு? ஒண்ணு நீங்க வெளியிட்ட லிஸ்ட் பட்டியல் வந்து போலியாக இருக்கணும். போலியாக இருந்தா திமுக உங்க மேல வழக்கு போட்டுருக்கணும். சரியானதா இருந்ததுன்னா மத்திய அரசு நேரம் உள்ள நோக்கி நடவடிக்கை எடுத்திருக்கணும். எடுக்கலன்னா சமரசமாயிருக்கும். நீங்க என்ன சேர்ந்து சும்மா கூட்டணி இந்த இது பண்றீங்களா? மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறீங்களா? நான் எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறேன், நீங்க எங்களை எதிர்க்கிற மாதிரி எதிருங்க, 2 பேரும் இப்படியே ஓடிக்கிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு டிராமா ஆடுறீங்களான்னு கேள்வி வருதா இல்லையா? அண்ணாமலை தரப்புக்கு நம்ம வைக்கிறோம். முதல் ஃபைல் வெளியாகும் போது கேட்டீங்க, 2வது ஃபைல் வெளியேறப்பவும் கேட்ட. இப்ப ஃபைல் 3 வந்து வரப்போகுது. சிறப்பு பொங்கல் ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த திரைப்படம். அதுல வந்து பாத்தீங்கன்னா மெகா ஊழல் திமுகவுடைய இந்த விஐபி அமைச்சர்களுடைய பட்டியல்லாம் அதுக்குள்ள வருதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது பெரிய ஒரு பிரளயத்தை வந்து கிளப்பும். ஆனா அது எல்லாமே சேர்ந்து ஒரு கட்டத்துக்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க உள்ள இறங்குறப்ப தான் சரியான தீர்வு. நீங்கள் எல்லாம் மக்களுக்காக தான் இருக்கீங்க, மக்களுக்காக தான் பேசிட்டு இருக்கீங்க, நம்ம நம்ப முடியும். சரி, இல்லை நாங்கள் இப்படி பேசி வெளியிடுவோம், அது அப்படியே கமுக்கமாக போயிடும், சமரசம் ஆயிடும் அப்படின்னாக்கா மக்களை நீங்களும் சேர்ந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பாஜக அரசும் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள்னு அர்த்தம். ஒருவேளை தேர்தல் நெருக்கத்துல ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கலாம் நடக்கும். இப்போ நாங்கள் அரசியல் பண்ணுன்றப்ப எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துருந்தா மக்கள் எங்களை புறக்கணிச்சாங்கன்னா என்ன பண்றது? அந்த கேள்வி வருதா இல்லையா? அந்த பக்கமா நடந்தால் நல்லது. நெருக்கத்தில் வந்து குடிமையை பிடிச்சி தூக்கி வைக்கிற மாதிரி வச்சாங்கனாக்கா, அதாவது சேகர் பாபா வந்துட்டு 2026 தேர்தல் வந்து திமுகவினர் 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட வேண்டும். அது நேற்று திரிசக்தர் பேசும்போது அது அந்த அர்த்தத்தில் இல்லை. தேர்தல் நெருக்கத்தில் இதெல்லாம் சென்ட்ரல்லேருந்து இடி இருக்குது, சிபிஐ இருக்குது, எல்லாம் வந்து விரட்டும் போது எந்த வேகத்தில் ஓடணுன்றதை மறைமுகமாக சொன்னாருன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை அந்த மாதிரி நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்கும். எது எப்படி இருந்தாலும் அண்ணாமலை சொல்வது நடக்கிற பட்சத்தில் நாட்டுக்கு நல்லது நடக்கும். அதை நான் வந்து மறுக்கலை. நடக்கணும், நடக்காத பட்சத்தில் அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி போட்டு வைப்போம் நம்ம. சரி, அடுத்ததாக மதுரையிலிருந்து சிவகங்கை வரைக்குமான ஒரு சுமார் 38,000 ஏக்கர் அளவில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஆய்வுகள்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அடுத்த ஒரு பேர் ஆபத்து வரப்போகிறது என்று சமூக ஆர்வலர்கள் கூட பேசிட்டு வராங்க. இது பற்றி ஊடகங்கள்ல பெருசா எதுவும் பேசப்படலை. அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசணும். அதை பற்றி ஊடகங்கள் ஏன் பேசணும்? மக்கள் பிரச்சனையை பேசணும் இல்லையா? மக்கள் பிரச்சனை பேசிட்டோம். பரந்தூர் விமான நிலையம் அமைக்க போறாங்கன்னு சொல்லும் போது அதிமுக ஆட்சியில முதல் குரலை கூட அது அப்ப நாங்க வந்து எதிர்கட்சியா இருந்தோம், ஆளுங்கட்சியா இருக்கிறோம், அப்படி பண்ண மாட்டோம். ஊடகமுமா அம்மா எல்லாருமே சொல்றேன். உங்களுக்கு புரியுதுல்ல? உங்களுக்கு இதை பத்தி அந்த பகுதியில விவசாய அணியில ஒரு முக்கியமான தலைவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். விரைவில் தனிப்பட்ட ஒரு நேர்காணல் வர இருக்கிறது. இதில் வந்து மிகப்பெரிய அளவில் ஊழல் முறைகேடு 2 பேருக்குமே வந்து பெரிய பங்கீடு. ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்கிறவங்களும் சரி சமரசம் செய்து விட்டு தான் இந்த திட்டத்துக்குள்ளேயே உள்ள கால் வச்சிருக்குது அதான் என்றதையும் சொல்ல வராங்க. புரியுதில்ல? சார், அந்த இந்துஸ்தான் நிறுவனம் உள்ளே வந்திருக்குதுன்னு சொல்ல வராங்க. அவர் சும்மா பேசுகிற மாதிரி அவரும் பேசுகிறாரு எடப்பாடி. இவர் நாங்களும் எதிர்க்கிறோம், ஆனால் மெஜாரிட்டியாக மத்திய அரசு அங்கே நிறைவேற்றிருச்சு, நாங்கள் என்ன பண்ணுறது, எதிர்க்கிறது நாங்கள் எதிர்த்துட்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல வராரு. ஆனால் ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாரு, நான் இருக்கும் வரை இந்த நிலத்தை எடுக்க அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. வழக்கம் போல நாங்க நம்புறோம். இந்த மாதிரி தான் வழக்கம் போல சொல்லியிருந்தீங்க. டெல்டா பகுதியில் பல பகுதி போயிட்டே இருந்துச்சு. நீங்களும் அதுக்கு முன்னாடி மீத்தேன் கையெழுத்து போட்டீங்க, அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்டுட்டீங்க, அப்புறம் மறைமுகமா எல்லா இடத்துலையும் இன்னைக்கு நடந்துகிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி இதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்ற கேள்வி இருக்குது. எது எப்படி இருந்தாலும் வந்து எதிர்காலத்துல ஒரு பெரும் நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த 38,000 ஏக்கர் விளைநிலங்களும் மிக மோசமான ஒரு பாதிப்பு, நிலமற்ற ஒரு சமூகமாக இந்த இனத்தை மாற்றி கொண்டிருப்பதற்கு அடித்தளம் எடுக்கிறது திமுக.
தேசிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி திட்டமிடுகிறது. அதுக்கு பக்கபலமாக இருந்து எல்லாத்தையும் எடுத்து கையில் கொடுத்து ஆண்டியாக்கக்கூடிய வேலையை திமுக உடனிருந்து செய்து கொண்டிருக்கிறது. எப்பவுமே திமுக காலகட்டத்தில் தான் இப்படி அத்துமீறி அநீதியான பல திட்டங்கள்லாம் உள்ள வரும். அதிமுக கட்டத்தில் வந்தோடனே ஒரு எதிர்ப்பு வந்தது. உடனே டெல்டா வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு சொல்லிட்டு ஒரு சட்டமே கொண்டு வந்து எந்த காலத்திலையும் எடுக்க முடியாத பண்ணிட்டாரு. அந்த மாதிரி ஒரு தீர்மானம் போட்டு பண்ணணுமா இல்லையா? உறுதியாக பண்ணியிருக்கணும். என்னன்னு கேட்குறாரு இவர் மத்திய அரசுக்கு. அதில் துரைமுருகன் படிக்கிறாரு, அவங்களே தான் மாற்றுறாங்க. அதில் திட்டம் இந்த மண்ணுக்கு முழுசும் வேணான்னு நாங்கள் எதிர்க்கலை, ஆனால் அது ஏலம் ஓடுறதும் குத்தகை ஓடுறதும் தமிழ்நாட்டுக்கு உரிமை வேணும், நீங்களே முடிவு பண்ணிடக்கூடாதுன்னு நாங்கள் எதிர்க்கிறோன்றாங்க. அப்போ நீங்கள் விற்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க கரெக்டா? அதுக்கு ஏலம் ஓடுறது குத்தகை ஓடுறது நாங்கள் போய் நாட்டாமையாக உட்காந்துக்கிட்டு துண்டெல்லாம் விரித்து போட்டு சுருட்டி கட்டிட்டு வர்றத வேலை எங்ககிட்ட கொடுத்துருங்கன்னு கேட்குறீங்க. நாங்கள் முடிவு பண்ணி ஒருத்தருங்கனால இல்லை, நீங்கள் நேராக எங்ககிட்ட வந்து என்னால் வாங்கிக்க, நீங்களே எடுத்துக்காதீங்க. புரியுதுல்ல? எங்கள் வயா அப்படின்னு சொல்லுவாங்களா, வழி எங்கள் பக்கமாக கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு நீங்கள் பண்ணணும் அப்படின்ற அர்த்தத்தில் தான் அதை சொல்கிறாங்க. நிரந்தரமாக இது இல்லை அப்படின்னு ஒரு கடிதத்தில் அவங்க சொல்கிற விஷயத்த அவர் படித்து கேட்டார். நானும் பார்த்தேன். மத்திய அரசு இந்த நிலம் எங்களுடையது, இது உரிமை எங்களுக்கு தான், விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் சொல்கிறாரு. ஓகே, திட்டமே வேணாம் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. இப்போ கூட 12வது திட்டம் நிறைவேறியாச்சு, நிலத்தை நான் கொடுக்க மாட்டேன், நான் இருக்கும் வரைன்றாரு. ஒருவேளை இவர் இல்லாமல் இவருக்கு அடுத்த முதலமைச்சர் வந்து கொடுத்துட்டாருன்னா இப்போ வந்து இவர் விஆர்எஸ் வாங்கிட்டு உட்காந்துட்டு உதயநிதி உட்கார வச்சுட்டு கொடுத்துருவாரான்னு எனக்கு தெரியல. அதனால தான் உள்நோக்கத்தோட என்னவோ நான் இருக்கும் வரை, திமுக அதிகாரத்தில் இருக்கும் வரைன்னு சொல்லலை, நான் இருக்கும் வரை. இந்த திமுக அரசு, இந்த திராவிட மாடல் அரசு இருக்கும் வரை ஒரு துளி இடத்த கூட நாங்கள் மத்திய அரசுக்கு எடுக்க அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லலை, நான் அதிகாரத்தில் இருக்கும் வரைன்னு சொல்றேன். திமுக திராவிடம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். பார்க்கலாம், எப்படின்னு புரிஞ்சுக்கலாம், பார்க்கலாம். இதுல வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு விரிவா. அதுக்காக அங்கேருந்து ஒருத்தர் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், வந்தோடனே இதை பற்றி முழுக்க பேசுகிறோம். எப்பவுமே இப்படி வந்து ஒரு மோசகரமான ஒரு திட்டத்தை வந்து துணிஞ்சு செயல்படுத்துறதுக்கு முதல்ல இருக்கிறது இவங்கள தான் இருப்பாங்க. மக்கள் வந்து இப்போ பொங்கி எழ ஆரம்பிச்சிருக்கிறார்கள். அதனால இந்த அரசு வந்து ஒரு சாதகமான பதிலை சொல்லியிருக்கு, அதையும் நம்ம வரவேற்கிறோம். சரி, நடக்கிற பட்சத்தில் நாங்கள் இருக்கும் வரை அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. நடந்தால் ரொம்ப மகிழ்ச்சி, நம்ம பார்க்கலாம் அந்த விஷயத்தை. பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி, வணக்கம். பாமர மக்கள் தொடங்கி திரைத்துறை, அரசியல் துறை பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற பிரபலமான அக்குப்பஞ்ச மருத்துவ நிபுணர் டாக்டர் எம்.என். சங்கர் அவர்களோடு நீங்கள் உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன, மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன, உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள். மருத்துவர் எம்.என். சங்கர் பதிலளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொலியில்.